ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட கிளைமாக்ஸ் தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கிளைமாக்ஸ் வந்து பயங்கரமான ரீச் கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த கிளைமாக்ஸ் வந்து எதிர்பார்க்காத கிளைமாக்ஸ், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி க்ளோன் வச்சு அடிப்பார் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்காத ஒன்றுனே சொல்லலாம். ஸோ இந்த கிளைமாக்ஸில் வந்து பயங்கரமான ஒரு முடிவு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இன்னும் வந்து கேம் ஓவர் ஆகலை. வென் ஐ ஆம் சேயிங் தட் டைம் ஒன்லி த கேம் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீட் பண்ணி கொடுத்துருப்பாரு தளபதி. ஸோ விபி சாரும் அதை பற்றி யோசிச்சிருப்பாரு. கண்டிப்பாக சாரும் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஏதாவது திங்க் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். பட் மேபி வந்து கால சூழ்நிலைனால தளபதி வந்து அரசியலில் வந்து வந்துட்டார். ஸோ அரசியலில் வந்து என்ட்ரி கொடுத்தனால தளபதி 69 முடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இனிமேல் வந்து பார்ட் 2 அப்படி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ரீசெண்டாக வந்து இப்போ ட்விட்டில் வந்து போட்டிருக்கும் போது வெங்கட் பிரபு சார் வந்து ஃபண்டுக்காக போட்டிருந்தாரு. பார்ட் 2 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாதி மேம் வந்து அதை வந்து வரவே இருந்தாங்க, சிரிச்சிருந்தாங்க. ஸோ பட் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு லீடு தான் வந்து கோட் படத்தில் கொடுத்துருந்தாரு. வெங்கட் பிரபு வில்லன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட எதிர்பார்ப்பும், தளபதியன்ஸ்னு இல்லை, ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸ் முதல் எல்லாரோட எதிர்பார்ப்புமே வந்து ஓஜி வெர்சஸ் கோட் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபைட் சீக்வன்சஸ், வில்லனிசம் எல்லாமே பீக்கில் இருந்துச்சு. ஸோ பயங்கரமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2 வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கோட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். முக்கியமாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, க்ளோனே இப்படி இருக்குது அப்படின்னா சஞ்சய் என்கிற ஜீவன் வந்து எப்படி இருப்பார், அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் வில்லனிசமாக இருக்கும். ஸோ அவரோட வந்து நேரடியாக காந்தி வந்து போராடும் போது எப்படி இருக்கும், இந்த கோட் வெர்சஸ் ஓஜி வந்து எப்படி இருக்கும், ஸோ வெங்கட் பிரபு வில்லன் எப்படி இருப்பான். வில்லனஸ் வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சுன்னா படத்தோட லெவல் வேறு எங்கேயோ போகுங்கிறத நம்ம நிறைய தமிழ் படத்தில் பார்த்துருவோம். இப்போ கூட சொல்லலாம், தளபதியோட ரீசெண்டாக வந்த லியோ படமும் வந்து இதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் வந்து இதே சேம் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு எப்போ கிடச்சிது அப்படின்னா லியோவில் கிடச்சிது. லியோவில் வந்து வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, பயங்கரமான ரெஸ்பான்ஸ், பயங்கரமான எதிர்பார்ப்பும் கூட. அதில் வந்து எல்சியூ இருந்தனால அதை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து லியோ 2 வரணும் அப்படிங்கிற பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா லியோ தோஸோட கேரக்டரைசேஷன், எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேறு லெவல் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்து சொல்லும்போது அவர் வந்து திருந்திட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில். செகண்ட் பார்ட்டில் கம்ப்ளீட் லியோ தாஸை பார்க்கணுங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே. அவரோட பயங்கரமான வில்லனிஸ், அவரோட ஒரு கொடூரமான செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் காக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்சியூ கனெக்ஷன் வேறு இருக்குது. ஸோ தளபதி வந்து நிறைய சான்சஸ் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அதை டிசைட் பண்ணுவாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டு இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த 2 டேரக்டர்ஸ் வந்து சூப்பரான லீடு கொடுத்து வேறு லெவலில் வந்து பார்ட் 2க்கு வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணிக்காங்க. ஸோ தளபதி கையில் தான் இனிமேல் இருக்குது. தி ஓஜி அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு வில்லன் படம் வர்றதுக்கும், அதுக்கப்புறம் லியோ தாஸ் பார்ட் 2 வரதுக்கும், எல்சி வரதுக்கும் தளபதி தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.